மார்க்கெட் வந்து அப்போ அந்த மார்க்கெட்டில் இருக்கின்றவர்கள் எடுத்துக்கொண்டால் அன்பானவர்கள். அதனால வேண்டி ஒரு சில மார்க்கெட்டில் எடுத்துக்கொண்ட மார்க்கெட்டில் இருக்கின்ற சண்டியர்கள் இருக்கின்றார்கள், மார்க்கெட்டில் இருக்கின்ற காடையர்கள் இருக்கின்றார்கள், அப்படியெல்லாம் இருக்குது. ஆனா இங்க அப்படி இல்லை, சரியா? அப்ப அதனால வேண்டி இங்க இருக்கின்ற உங்களோட இந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ள முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால வேண்டி நான் இன்றைக்கு பக்கத்துல இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் என்ற வகையிலையும் அதே நேரத்தில் கடல் தொழில் அமைச்சர் என்ற வகையிலும் எனக்கும் ஒரு கடப்பாடு இருக்கின்றது. ஒன்று, ரெண்டாவது, கடந்த பொது தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் எங்களை நம்பி நீங்கள் வாக்களிச்சிருக்கிறீங்க பெருவாரியானார்கள். அதனால வேண்டி அந்த வாக்களித்த மக்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்றோம். அதே நேரத்தில் அந்த வாக்களிப்பினுடைய நோக்கம் வேற எதுவுமல்ல, உண்மையிலேயே இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை நியாயமான முறையில் தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான். அதனால வேண்டி நாங்க சொல்லுகின்றோம், இது அநீதியான முறையில இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு நாங்கள் கைவிட போவதில்லை. அதனால உங்களை நாங்கள் கைவிட போவதில்லை. அதனால வேண்டி நாங்க மீண்டும் சொல்லுகின்றோம், என்னன்னு கேட்டா 50 லட்சம் இல்ல 1 கோடியாக இருந்தாலும் கூட இங்க இருக்கின்ற வர்த்தகர்களோட பேசி, நீங்க 22,000 அல்ல 2 லட்சமாக இருந்தாலும் சரி வாடகை பணத்தை இங்க இருக்கின்ற வர்த்தகர்களோட பேசி இந்த பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. அதற்காக வேண்டி நான் இன்றைக்கு ஆளுநரை சந்திக்கிறேன், ஆளுநரையுடைய சம்பந்தமாக பேசுகிறேன். அதே போன்று அதிபர் இன்றைக்கு இல்லை நினைக்கிறேன், அரசாங்க அதிபரை சந்தித்து இது சம்பந்தமாக நான் பேசுகிறேன். அதனால் அந்த உயர் அதிகாரிகள் அவர்கள் 2 பேரும், அதனால் நான் நினைக்கிறேன் 2 பேரும் இதற்கு கணிசமான சுமூகமான பதில் தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னு கேட்டால் அவர்கள் எடுத்துக்கொண்ட அசாதாரண அநீதிக்கு இடமளிக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அப்போ அதனால வேண்டி உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாகத்தான் நீங்க சொல்லுகின்ற வார்த்தைகள் இருந்து தெரிய வருது. அந்த பக்கம் இருந்து வருகின்ற குற்றச்சாட்டு அப்படி இல்லை, அந்த பக்கம் இருந்து வருகின்ற குற்றச்சாட்டு தான் நீங்க இலவசமாக கடந்த காலங்களில் பாதிக்கப்பட்டு இருக்கின்றோம். அதனால வேண்டி இதை முற்று முழுதாக எங்களுக்கு இலவசமாகவே தாருங்கள் என்று கேட்டதாகவும், அதனால இலவசமாக கொடுக்க முடியாது என்றும் இதுக்கு முரண்பாடு ஏற்பட்டிருப்பதாகத்தான் எனக்கு அந்த பக்கம் இருந்து கதைகள் தெரிய வந்தது. அது உண்மை தன்மை நாங்கள் சரிவர தெரியல, அதையும் நான் விசாரித்து பார்க்கிறேன். இருந்த போதும் கூட நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த நாட்டில் நம்மளோட பிரதேச சபை இயங்கணும், நகர சபை இயங்கணுமாக இருந்தால் கட்டாயம் அதுக்கான ஒரு வரி இருக்குது. அந்த வரியை நாங்கள் சிறிய வியாபாரிகளாக இருந்தாலும் கூட வரி செலுத்த வேண்டிய கூட கட்டணங்கள் இருக்குமாக இருந்தால் அது கட்டாயம் நாங்கள் செலுத்த வேண்டிய இந்த வரி செலுத்துறது வேறையா இருக்கணும், நமக்கு தான் செலுத்தும். இதன் உண்டாகத்தான் நம்மளோட கிராமங்கள் அபிவிருத்தி